ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Gen Z பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போறாங்க, like they pose in front of a mirror, photo எடுக்கிறாங்க. They don't actually, that is what they do. மேரி போய் 4 பேர் போவாங்க friends, walk in the treadmill for 4 hours, they give up superb selfie, workout session done and they come back. Many people go to gym just for the stories, the likes, boost their Instagram. ஒரு மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 45 வரைக்கும் ஒரு கேட்டகரி வராங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியாக இருப்பாங்க. ஆஃப்டர் 24 we are getting ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், மெட்டபாலிசமும் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து என்னதான் ஒர்க் பண்ணாலுமே உடம்புல ஃபேட்டு, ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் ஃபேட் அதிகமாகுது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் உண்மையான ஃபிட்னஸே தேவை. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்க அதை யூஸ் பண்ணி இவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரியாலிட்டி என்னங்கிறத இவங்களால புரிஞ்சுக்க முடியல. இந்த ஃபேண்டசி அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்ற ஒர்க் அவுட் நீ உனக்கு என்னைக்கு நீடு இருக்கோ அப்பதான் அதை நீ எடுத்துக்க முடியும். இப்போ வெயிட் லாஸ் பண்ண வரவங்க நேராக போயிட்டு ஜிம்ல சேர்ந்துட்டு வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ணுவாங்க, டயட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஜிம்ல சேர்ந்துட்டா என்னால் வெயிட் லாஸ் பண்ணிட முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஜிம் வெறும் 10% தான், 90% லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை மாற்றணும். ஒரு எல்விலையோ பிராண்ட்லி ஷர்ட் எடுத்து போடலாம், ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக் நீங்க வந்து அந்த மாதிரி உடல காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒரு 10 வருஷம் 8 வருஷம் தவமா இருந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் சொல்லுது. அப்போ இதோட வேல்யூ எங்கேயே இருக்கு. அப்போ வந்து நம்ம சொசைட்டில வந்து எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் கார் மாதிரி தெரியும். நம்மளால என்ன முடியும், அதை கன்சிஸ்டன்சியா எப்படி பண்றோமோ அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா ஓகே பெட்டரா இருக்கலாம். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி என் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு நான் என்ன போகணும் ஆசைப்படணும் அதை நான் அடைஞ்சதுதான் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவேன். The first thing that I really want to talk முதல்ல பேசணும் அப்படின்னா வந்து ஃபிட்னஸ் இன் 2024 இப்போ. பிகாஸ் ஃபிட்னஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல அதிகமா புழக்கத்துல வந்துருச்சு. எவ்ரிபடி இஸ் இன்டு ஃபிட்னஸ். ஏதோ ஒரு வகையில வந்து அந்த வார்த்தைக்கு வந்து அவங்க நம்மளும் ஃபிட்டா இருக்கணுமோ, நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணணுமோ, நம்மளும் ஜிம்முக்கு போகணுமோ, நம்மளும் ஒரு பர்சனல் ட்ரெயின் வச்சுக்கணுமோ, அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் அவங்க லைஃப்குள்ள எங்கேயோ வந்துட்டே இருக்கு. இதுக்கு வந்து ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம். பட் நவ் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபேன்சி டேர்மாவும் மாறிடுச்சு. இப்போ ஒரு ரொம்ப பழைய காலத்துல வந்து நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் தேவர் இன்டு ஃபிட்னஸ். அவங்க அந்த கரலக்கட்டை சுத்துறது, தண்டால் எடுக்கிறது அப்படின்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறுவி இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபேன்சியா இருக்கு. இந்த ஐடியாலஜி புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. இது எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவை இல்லை, வாட் இஸ் இட், அது ரைட் அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் நமக்கு வந்து இருக்கான்னு கேட்டா பொதுமக்களுக்கு, நார்மல் ஆடியன்ஸ்க்கு அது இருக்கான்னா இல்லை. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃபிட்னஸ் இன் 2024. வாட் இஸ் நீடட், வாட் இஸ் நாட் நீடட். அது வந்து வில் ஸ்டார்ட் வித் யூ. யா வில் ஸ்டார்ட் வித் யூ. ஷூர். யா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்சி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் எவ்ரி திங் இன்ஸ்டன்ட்லி. ஓகேங்களா, தட் இஸ் ஒன் திங். அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபேன்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, தே வாண்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் தே ஹேவ். அண்ட் ஆஃப்டர் லைக் கோவிட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்சுவலி கோ டு தி ஜிம்ஸ் ஸோ தட் அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும். ஏன்னா ஏதாவது செட்பேக் இருந்திருக்கலாம் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அப். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க. பட் ஜென்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போகிறாங்க, லைக் தே போஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர், ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தே டோன்ட் ஆக்சுவலி, தட் இஸ் வாட் தே டூ. மேரி போய் 4 பேர் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ், walk in the treadmill for 4 hours, they give up superb selfie, workout session done and they come back. They post a story. Yeah, they post a story, they tag everyone. Nalla super or idu potaranga, they get likes. Many people go to gym just for the stories, the likes, to boost their Instagram. Okay. So actually ninga poringa, you're already there. If you actually do what you're supposed to do, it is good for you also, right? ஸோ நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. ஸோ போகிறீங்க ஆல்ரெடி போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் தட் டைம், ஒர்க். நீங்கள் ஃபோன்லாம் வச்சுட்டு ஒர்க் ஆன் யுவர் ஹெல்த். தட் 40 minutes 45 minutes, தட்ஸ் யுவர் டைம். That is what you should do. Okay. So the first point she placed it, அது வந்து ஃபேன்சியா தான் இருக்கு. நிறைய பேர் சோஷியல் மீடியாக்காக மட்டுமே வந்து இந்த ஃபிட்னஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I want to know this perspective also. What is needed actually? எது நமக்கு தேவை? ஒரு மாதிரி ஒரு வெரி ஹெவிலி பில்ட் பாடி வச்சுக்கிறது தேவையா? What is actually needed in fitness? இல்லை, இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ்னு வரும்போது இதை 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, காலேஜ் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீடே பார்த்தீங்கன்னா மசில் பில்ட் பண்ணணும், ஒரு ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்காங்க.
இப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், அது எல்லாமே டோட்டலாக வேறையாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 40-45 வரைக்கும் ஒரு கேட்டகரி வராங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியாக இருப்பாங்க. ஆஃப்டர் 24 we are getting ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். மெட்டபாலிசமும் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து என்னதான் ஒர்க் பண்ணாலுமே உடம்புல ஃபேட்டு ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் ஃபேட் அதிகமாகுது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் உண்மையான ஃபிட்னஸே தேவை. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள், வயசானதுக்கப்புறம் நடக்க முடியல, ஒரு ரியாப் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 பேருக்குமே ஃபிட்னஸ் தேவை. ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட தேவை ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம போய் ஒரு ஃபிட்னஸ் அப்ரோச் பண்ணுறோன்னும் போது நம்ம தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ வெயிட் லாஸ் பண்ண வரவங்க நேராக போயிட்டு ஜிம்மில் சேர்ந்துட்டு வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ணுவாங்க, டயட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஜிம்மில் சேர்ந்துட்டா என்னால் வெயிட் லாஸ் பண்ணிட முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஜிம் வெறும் 10% தான், 90% லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை மாற்றணும். நீங்கள் என்ன தான் ஜிம்மில் போய் 2 hours ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன முன்னாடி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே தான் பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்சஸுமே பார்க்க முடியாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் ஷார்ட்கட்ஸ் பெரிய ப்ளே பண்ணுது. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா நான் இதை தான்டா சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை சாப்பிட்டா வந்து மாறிட்டேன், நான் 3 வருஷமாக இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு வந்து போடும்போது அவன் டைரெக்டாக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை ஒரு மசில் பில்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டுக்கு போகிற அளவுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை ஃபிட்னஸை பற்றி நினைக்கிறோம், எதுக்காக ஃபிட்னஸ் தேவை அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு யோசிக்கணும் என்ன பர்பஸ், நம்மளுக்கு பர்பஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி இப்போ ஒரு ஜிம்முக்கு போயிட்டு கவுன்சிலிங் கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்கே வந்தால் இந்த கோல் வந்து எனக்கு நீடு ஆகுமா, இந்த இடத்துல தான் பர்சனல் ட்ரைனர் ரோலும் ப்ளே பண்ணும். அவங்க அதை கேட்க மாட்டாங்க, ஃபீஸ் கட்டிட்டு சேர்ந்துட்டேன், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்ற அந்த கைடன்ஸ் இருக்காது. ஸோ ரொம்ப இதில் வந்து என்கொயரி ரொம்ப பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். பேசிக் ஃபிட்னஸ் எல்லாருக்குமே தேவை. நடக்கலாம், இப்போ உடல்ன்றது கால் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நடக்கணும். எங்கிட்ட வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 ஸ்டெப் நடந்தால் கால் தேஞ்சிரும்னு சொல்கிறாங்க. நடக்கிற கால் நடந்தால் தேஞ்சிரும்னா அப்போ என்ன தான் பண்ணணும், கொஞ்சம் நடந்தாலே வலிக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஹார்மோன்ஸ் மசில்லாம் வந்து வீக் ஆக்கி வச்சுருக்கோம். பேசிக்காக இது 25 வயசுக்கு மேலே இருக்க இன்னைக்கு எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேசிக் ஃபிட்னஸ் எல்லாருக்குமே தேவை. ஓகே, ஸோ அழகாக வந்து செக்ரிகேட் பண்ணிட்டீங்க 3 ஃபேஸஸ். இவங்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இது தேவை, இந்த பர்சனல் பீப்புளுக்கு வந்து இது தேவை அப்படின்னு. இது தேவைன்றது அதுக்காக இது மட்டும் தான் பண்ணணும் இல்லை, அதிகமான இந்த நீட் தான் இருக்கு. அண்டர்ஸ்டுட், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். எஸ் சார், யூ பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக். What do I ask? Where do I start? அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரே லாக்டவுன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் ட்ரைனர்ஸ்க்கும் மாஸ்டர்ஸ்க்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. ஏன்னா மாஸ்டர்ஸ்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறத கேட்டோம்னா நமக்கு அது கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்தது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன தேவைங்கிறத அடிப்படையாக தேவைங்கிறத வந்து ஒரு அனுபவசாலிகள்கிட்ட தான் கற்றுக்க முடியும். அதான் ஃபேக்ட். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்க அதை யூஸ் பண்ணி இவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ரியாலிட்டி என்னங்கிறத இவங்களால புரிஞ்சிக்க முடியல. இப்போ இந்த ஃபேண்டசி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டு உனக்கு என்னைக்கு நீடு இருக்கோ அப்போ தான் அதை நீ எடுத்துக்க முடியும். இப்போ எல்லாமே வந்து அட்வான்ஸாக நான் போகணும், நான் வந்து அவங்க பண்ணுற மாதிரி நானும் பண்ணணும். இப்போ வந்து ரோனி கோமல் பாடி பில்டர்ஸ் ஒரு வெயிட் போட்டாங்க அப்படின்னா நானும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும், அதை எடுத்து வீடியோ போடணும். அப்படிங்கும்போது இன்ஜுரி ஆகுது. அதுக்கான வந்து ஃபஸ்ட்டு மென்டலாக ப்ரிப்பேர் ஆதோட நம்ம ஹெல்த்தாக முதல்ல இருக்கணும். அதுக்கு உதவான இன்டெக்ஸ் எடுக்கணும், நியூட்ரிஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஆக்சுவலாக ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். அதை ரெகுலராக பண்ணும்போது தான் அந்த ரீச்சை நம்ம அடைய முடியும். அதை அடையிறதுக்கு 20 years எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை 20 minutes அடைய நினைக்கிறீங்க. 20 minutesனா அந்த டேல வந்து ஏதாவது ட்ரிங்க் எடுத்தோ ஏதாவது மோட்டிவேட் பண்ணியோ ப்ராப்பர் போஸ்டர்லாம் பண்ணியோ அதை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போது வந்து இந்த ஃபேண்டசியாக போகிறது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஜிம் மேலே பேட் ஒப்பீனியன் வந்துருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸில் எனக்கு வந்து இந்த இன்ஸ்டண்ட்டாக எல்லாரும் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் சோஷியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட இருந்து கிடைக்கிற கைடன்ஸை தாண்டி நிறைய அமெச்சர் பீப்புள் கிட்ட இருந்து கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பேசிக்காக ஒரு ஜெனட்டிக் பேஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆஸ்தட்டிக்காக இருந்திருக்கலாம். ஓகே,
ரிசல்ட்டை நம்மளுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க, ஃபவுண்டேஷனை விட்டுறாங்க. சரி, இப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் ஃபிட்னஸ்னா என்ன? when did you even get into this journey? இந்த ஜேர்னி நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ அப்போ வந்து ஜிம் போயிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பேஷனில் ஒரு ஸ்போர்ட் ஒன்று இருக்கும், எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவோம், செஸ் ஆடுவோம். அதில் வந்து இது எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சு. என்னை வந்து என்னை ஒரு யூனிக்காக காமிச்சிச்சு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்க பேசுகிற ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது. சரி, ஓகே, இது நமக்கு ரொம்ப ஒரு க்ரேஸாக இருக்குது, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்போர்ட்டு, டிசிப்ளினாக இருக்கிறோம், எங்கே போனாலுமே நம்மள்ட்ட ஒரு பேட் ஹேபிட்டுங்கிறது கிட்ட வராது, நெகட்டிவ் பீப்புள்ஸ் வர மாட்டாங்க, மைண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது நமக்கு ஹாப்பினஸ். நம்மள்ட்ட காசு பணம் இல்லாதனாலுமே இப்படி வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்தாலுமே அதோட ஃப்ரீக்கு ஓட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி யாருக்கும் வராது. ஒரு எல்விலையோ பிராண்ட்லேயும் ஷர்ட் எடுத்து போடலாம், ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கை நீங்கள் வந்து அந்த மாதிரி உடனே காசு கொடுத்து வாங்க முடியாது. ஓகே, ஒரு 10 வருஷம் 8 வருஷம் தவம் இருந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் சொல்லுது. அப்போ இதோட வேல்யூ எங்கேயே இருக்குது. அப்போ வந்து நம்ம சொசைட்டியில் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் கார் மாதிரி தெரியும். ஸோ மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் யூனிக், நம்ம தான் பர்ஃபெக்ட், நம்ம தான் கிங் அப்படி வரும்போது நம்ம டிசிப்ளின் கூட எல்லாமே ஒன்றா வந்துடுது. ஓகே, எனக்கு நீ ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கிங் மாதிரி ஃபீல் ஆகுறதெல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த டிசிப்ளினை வந்து டெய்லி ஒரு நாள் தொடாமல் ஒன்று நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும்ல இந்த ரிசல்ட் வரதுக்கு. டெய்லி நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, சரி இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லெட்ஸ் ஜஸ்ட் டேக் அ பிரேக் அண்ட் நம்ம நார்மல் லைஃப்பில் வரலாம் அப்படின்னு யோசிச்சு வாங்குறோம். ஒரு 6 month காம்படிஷன் முடிஞ்சோடனே அப்போ ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபன்னு, ஒரு டான்ஸு. சார் ஏதோ கெட்ட பழக்கம்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப டிசிப்ளினா நீங்கள் வந்து கெட்ட பழக்கங்கிறது எதுனா ஒரு விஷயத்த இருக்கிறதா பண்ணிட்டு தான் கெட்ட பழக்கம். எனக்கு கேட்ட இல்லை, ஆக்சுவலி நம்ம இப்போ சொல்லணும்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஆல்கஹால்ங்கிறத வந்து நீங்கள் வந்து நான் ஆல்கஹால் நான் சொல்லவே இல்லை, சொல்கிறேன். நான் சொல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆல்கஹாலை ஏதாவது கெட்ட பழக்கமாக இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு அது வேற மாதிரி ஆயிடுது. இதே ஏதாவது சம் ஃபெஸ்டிவல்லையோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்லையோ அது அவங்க ரிக்கர் பண்ணுறப்போ அது ஒரு லிமிட்டில் இருக்காங்க, வெளியே வந்துடுறாங்க. ஒரு கெட்ட பழக்கங்கிறது நம்ம வெளியே வராமல் ஒரு விஷயத்தை ரொம்ப அடாப்ட் ஆகி போகிறது தான் பேட் ஹேபிட். ஓகே, ஒரு ஹேபிட்டா ஹேபிச்சுவலா இல்லாம இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஃபைன்ன்றீங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அன்னைக்கு. நான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மீன் என்னன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணிட்டு சக்ஸஸ். இப்போ ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் தான், ஃபெயிலியரும் ஸ்ட்ரெஸ் தான், சக்ஸஸ் பார்க்குற வரைக்கும் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, ஃபெயிலியர்லேயே இருக்கும்போது குடிச்சிட்டே இருக்கக்கூடாது, ஃபெயிலியர்லேருந்து ஜெயிச்சு வந்து சக்ஸஸ் பார்க்கறதுக்கு அப்புறமே தான் செலிப்ரேட் பண்ணணும். நான் கருதுறேன். அவர் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி, எப்படி சார் நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க? பேனல்ல இருக்கிற இன்னொருத்தவங்க கேக்குறதுனால இதை நான் கேக்குறேன். ஹவு டு யூ செலிப்ரேட் யுவர் சக்சஸ்? சக்சஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுறது ஐஸ்கிரீம். ஆனா ஆக்சுவலி ஐ ஹர்ட், என்ன தெரியுமா, இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் டயட்ல இருக்கிறப்போ அவங்களோட ட்ரீட்டே வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் பிரியாணி, அந்த ஒரு ஸ்பூன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ரொம்ப கண்டென்ட்டா இருப்பாங்களா. நினைச்சு பாருங்க, 3 நாள் தண்ணி குடிக்காம இருக்கும், நோ வாட்டர், 10 days நோ சால்ட். நோ சால்ட்ல 1 kg மீட்டு, 50 eggs, ரைஸு, ஒரு 1 kg வெஜிடபிள்ஸ், சால்ட் இல்லாமல் சாப்பிடணும். எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிடுவீங்க? சாப்பிட மாட்டேன். இவ்வளோ சாப்பிடலாம், நாங்கள் இவ்வளோ சாப்பிடுவோம், ட்ரெயின் பண்ணுவோம். அப்போது அதுலேருந்து வெளியே வரும்போது ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே எங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட அப்படியே அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. ஐஸ்கிரீம். ஓகே, அடுத்து அப்புறம் ஆஃப்கோர்ஸ் எனக்கு இருப்பேன். சரி, your story is also very interesting because 140 plus இருந்தீங்களா? 35 இருந்தீங்க. You reduced to 70 plus, 75. 70 இருக்கேன். கிட்டத்தட்ட பாதி கம்மியா இருக்கீங்க. 2 kg வந்து கம்மியாகிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற நிலைமையில இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து how did you do that? ஆக்சுவலாக நான் வந்து ஃபிலிமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்க்க முடியல. ஆக்சுவலி அவ்வளோ ஓவர் வெயிட் இருக்கும்போது வேலைலாம் பார்க்குறது, நைட் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி ஷூட் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ வந்து வேலையெல்லாம் வந்து அதிகமாக பார்க்க முடியல, ரொம்ப நேரம் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி மாஸ்டரில் ஒரு 6 days போச்சு எனக்கு ஷூட்டு. அதுக்கப்புறம் அது ஆக்சுவலி அந்த ஃபிலிம் கமிட் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு ஜாயின் பண்ணது. ஸோ முடியும் போது ஒரு நல்ல நேம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணோடனே ரொம்ப பிரேக் ஆகிட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃபீல்ட்லேயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆல்கஹால் அப்படி இப்படின்னு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். உடம்பு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. அது ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். ஸோ அதில் அட்மிட் ஆனோடனே அவங்க வந்து அது கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணி நான் ஒரு 10 days கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்.
அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம், திரும்ப வீட்டுக்கு வருவோம் இப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உடம்ப கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நான் தப்பாக நிறைய பண்ணேன். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நம்மளும் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கணும். நைட்டில் ட்ரெயின் பண்ணுவேன் நான். நைட்டில் போயிட்டு ஒரு 8 மணிக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டை போட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்குறதே கிடையாது. அது ஒரு 10 to 15 டேஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன மீல் சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு தெரியாமல் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் தான் வந்து ஜிம்மில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சீனியர். ஸோ அவங்க வந்து இது மாதிரி தப்பாக பண்ணிகிட்டு இருக்க, ஏன்னா தூக்கம் வரல அப்படின்றத நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பிடி போட்டு ஒரு 3 மந்த் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பேசிக்காக கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நானே பண்ணி ஸோ அதுதான் ஆக்சுவலி ஒரு கைடன்ஸ் வேணும். நம்ம வந்து தெரியாமல் நிறைய தப்பு பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் அது ரைட் எக்ஸாம்பிள். இந்த காலத்துல ஃபிட்னஸ் அப்படின்னா என்னெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஐ திங்க் அது ஒரு எக்ஸாம்பிள். நான் தான் எக்ஸாம்பிள்ப்பா, முதல்ல தான் தப்பு பண்ணேன், அப்புறம் இதுதான் மேட்ரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், அட்மிரேஷன். நான் பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்கேன் இன்னைக்கு. சரி, அண்ட் நீங்க வந்து 52 வயசா சார்? ஆமாம், 52 வயசு. உங்க வீடியோ எல்லாம் பாக்குறோம். எப்படி சார் இவ்வளோ ஃபிட்டா இருக்கீங்க இந்த ஏஜ்லயும்? என்ன சார் மோட்டிவேட் பண்ணுது உங்களை? டெய்லி ரெகுலர் வாக்கிங் பண்ணுவேன். காலைல 4 கிலோமீட்டர், சாயந்தரம் 4 கிலோமீட்டர். ரெகுலர் 2 வேளையும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். கரெக்டாக டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்ன வரைக்கும் அப்படியே அந்த ஃபிட்டர். எவ்வளோ வருஷம் சார் இதை ஃபாலோ பண்றீங்க? 20 வருஷம் 30 வருஷமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மெல்லாம் அதிகம் கிடையாது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஜிம்மு, நேஷ்னல் ஜிம் ஒன்று தான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் இந்த டபுள் பாரு, சிங்கிள் பாரு, ஃபுல்ஸ் புல்லஸ் இதுதான் இருக்கும். கரலா வீட்டுக்கு கரலா இருக்கும். அதுதான் நாங்கள் முதல்ல பண்ணுவோம் ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு திறக்க ஆரம்பித்தாங்க. சந்திர மாஸ்டர் திறந்தார். அதுக்கப்புறம் ஜிம்முகளுக்கு போய் ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். 30 வயசு வரைக்கும் பாடி பில்டிங் அந்த லைன்லாம் போகல. அதுக்கப்புறம் தான் பாடி பில்டிங் லைனுக்குள்ளே போனேன். மாஸ்டர் ஏகாம்பரம் மிஸ்டர் இந்தியா அவர் தான் என்னை முதல்ல ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6-7 காம்படிஷன் பண்ணியிருப்பேன். எதுலேயுமே மெடல் பண்ணலை. எல்லாமே 4th 5th இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ சமீபத்தில் நம்ம இப்போ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் 2வது இப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பித்து இப்போ சமீபமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதை ஃபிட்னஸ் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு அது ஒரு பெரிய டிசிப்ளின் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளோ வருஷமாக நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இல்லை அது. எஸ், வாட் இஸ் ஃபிட்னஸ் அக்கார்டிங் டு யூ? இந்த ஜென்ரேஷனில் ஃபிட்னஸ்ன்றது என்ன? எதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் தெரிய வேண்டாம்? ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபிட்னஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் என்ன முடியும், அதை கன்சிஸ்டன்சியாக எப்படி பண்ணுறோமோ அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் ஓகே, பெட்டராக இருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி என் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நான் என்ன போகணும் ஆசைப்பட்றனோ அதை நான் அடைஞ்சது தான் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்கும் ஹேபிட்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயத்த ஹேபிட்டாக எடுத்து போகலாம். அதை வந்து லைஃப் ஸ்டைலாக கொண்டு போகணுன்னா கொஞ்சம் டெடிகேஷன் வேணும், கொஞ்சம் நாலேஜ் வேணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிகாஸ் அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து லைஃப்பில் கண்டினியூவாக கொண்டு போவோம். ஸோ இதை பற்றி பீப்புள் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக தான் சிம்பிளாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வர கிரியேட்டர்ஸையும் கொஞ்சம் நாலேஜபிளான இருக்க அத்லெட்ஸையும் செம்மையாக அச்சீவ் பண்ண அத்லெட்ஸ் கிட்ட வந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை சேவ் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி கிடையாது. இப்போ நீங்களே ஒரு விஷயம் பார்க்குறீங்க, சேவ் பண்ணுவீங்க, அடுத்த நாள் ஃபாலோ பண்ணுவீங்களா? யார் அடுத்த ட்ரெண்டில் இருக்காங்களோ அவங்கள பார்ப்பீங்க, அதையும் சேவ் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த நாள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அதில் ஒரு 10% பீப்புள் இருப்பாங்க ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருந்தால் தான் புரியும். ஸோ இப்போ எடுத்தோடனே வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், இதை மாதிரி ஆகிடலாம், அதை மாதிரி ஆகிடலான்றதுக்கு இதை மாதிரி ஆகிறதுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து இருக்க ட்ரைனர்ஸோ அடுத்தடுத்து இருக்க ப்ரொஃபஷனல்ஸோ யாரை நீங்கள் இன்ஸ்பயராக வச்சுருக்கீங்களோ அவங்கள ட்ரீமாக வச்சு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டெப் நான் தரேன், ஃபினிஷிங் நான் தரவேனான்றது கிடையாது. அது உங்களோட டெடிகேஷனில் தான் இருக்குது. ஸோ என்னை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இருக்க ஏதாச்சும் ட்ரைனர்ஸாக இருந்தாலும், நீங்கள் இன்ஸ்பயராக வச்சுருக்க எதனா ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸாக இருந்தாலும் அவங்கள இன்ஸ்பயராக வச்சு இந்த ஃபீல்டை குவிட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்காக தான் நான் வந்து ஃபிட்னஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது. என்னோட ஏஜ் ஆஃப் 4 வயசில் என்னோட ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17 இயர்ஸாக ஃபிட்னஸில் இருக்கேன். அத்லெட்டிக்ஸ், MMA, ஓஷோ, ஜிம்னாஸ்டிக்ஸ், யோகா, ஸ்விம்மிங், மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சியாக இருந்துட்டு ஒரு நேஷ்னல்ஸில் எனக்கு கை உடஞ்சிருச்சு. அதனால் வந்து ஒரு 1 இயர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்மளால் ஃபிட்னஸ் பண்ண முடியாது, நெகட்டிவாக இருந்தது. ஸோ ஜிம்மில் ஸ்ட்ரென்தனிங்காக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு அத்லெட்டாக இருக்கேன், இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a lovely discussion.
தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.